ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து பட்டலம், ஏலக்காய், லவங்கம், இந்த தேவையான இந்த பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது காஞ்சதுக்கு அப்புறமா வந்து சீரகமும் பூண்டும் வந்து நல்லா நசுக்கி, ஒரு 4 பூண்டு போதும், 4லேருந்து 5 பூண்டு, சீரகமும் பூண்டும் வந்து நல்லா நசுக்கி இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு சைட் பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 சின்ன தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் 2 பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம மிளகா வந்து ஆட் பண்ணணும். ஸோ வந்து சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கரம் மசாலா இருந்தால் கூட 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா அது ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சிக்கன் விட நாட்டுக்கோழி சிக்கன் வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருந்தது நாட்டுக்கோழி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மசாலா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷமாக அந்த மசாலா வந்து நல்லா வந்து நீங்கள் வேக வைக்கணும். அப்புறமா தான் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மூடி வைக்கிறேன். சைட் பை வந்து நான் இட்லி வந்து நான் ஆட் பண்ணுறேன். இங்கே காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு கூட வந்து இட்லி தான். ஸோ இட்லியை வந்து நான் வந்து ஊற்றி வச்சிட்ருக்கேன் தட்டில். நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகும்போது இட்லியும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேகணும் இட்லி. இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி இருந்தது. இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்களே பாருங்கள், ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து அப்படியே நம்மளுக்கு வெளியில் கொண்டு வருது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுல் வர மாதிரி தேங்காய், கெசா அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4. இதை நல்லா வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதுதான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் கலரில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு தேங்காய் வீட்டில் வந்து பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லாமல் கசகசாவும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து அந்த பேஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். 2 சொம்பு வந்து தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 1 கிலோ சிக்கன்னு, 1 கிலோ இல்லை 1.5 கிலோ சிக்கன். ஏன்னா ஒரு கோழி ஃபுல்லாக நாங்கள் வாங்கணும். அதனால் வந்து கிளாஸ் டம்ளர் வந்து சொம்பு வந்து நீங்கள் 2 ஊற்றினா போதும். டம்ளர் இல்லை, சொம்பு 2 ஊற்றினா போதும். இப்போது உப்பு வந்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 விசில் வரணுங்க. 6-7 விசில் தான் வந்து நாங்கள் வச்சோம். பட் செட் ஆகலை. ஒரு 10 விசில் இல்லை 9 இல்லை 10 விசில் வந்தால் தான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து அந்த கோழியே வந்து நல்லா வெந்திருக்குது. ஸோ 6 விசில் 7 விசில் தான் வந்து செட் ஆகலை. நாங்களும் ஃபஸ்ட்டு அப்படி தான் ட்ரை பண்ணோம். ஒரு 9 விசில் 10 விசில் வைங்க, கரெக்டாக வெந்துடும். இப்போது நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம கருவேப்பிலை போட்டு, இல்லை கொத்தமல்லி எங்கள் வீட்டில் இல்லை, உங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.